திமிரு தான் 200க்கு மேலே சீட்டு ஜெயிப்போம்னு பேசுறது. இடி ரைடின் மூலமாக பைத்தியம் பிடிச்சிருக்கு. மனைவி, இணைவி, துணைவி இதெல்லாம் மக்கள் ஃபோட்டோவோடு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக 470 நாள் ஜெயிலில் இருந்தாருன்னு பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறதுங்கிற ஆணவச் செயல்ல காவல்துறை ஈடுபடக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கல. தமிழன்னா ஹிந்து தமிழங்க. முதலமைச்சரிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நிஜமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்த இடி ரைடின் மூலமாக பைத்தியம் பிடிச்சிருக்கு தலைமை. நீங்கள் பாருங்கள், நம்ம முதலமைச்சர் ரூபாயோட சிம்பல் அதை மாற்றுவாராம். கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்காரா, பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்காரா? இப்போ நாம் எழுதும்பொழுதே ரூபாய் இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம் போடுறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டு அதுக்குன்னு ஒரு சிம்பல் அப்ரூவ் பண்ணி இவர் அதை மாற்றி தமிழில் போடுறாரு. இப்போ இந்த ஊழல்லாம் வர்ற பணத்தில் எல்லாத்துலேயும் ரூபா நோட்டில் அதை வந்து தேவநாகரி ஸ்கிரிப்டை அடித்து இந்த தமிழ் எழுதி தான் பயன்படுத்துவார். எவ்வளோ ஃபுலிஷ் ஒரு சீஃப் மினிஸ்டர். காரணம் என்ன? ஹி ஹஸ் கான் பெர்சர். அதே மாதிரியாக மிகப்பெரிய டிஸ்பிகபிள் ஆக்ட் துரைமுருகனோடு. வட இந்திய மக்கள் இந்த மாதிரி, அந்த பெண்கள் இந்த மாதிரி, இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுவாரா என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழன் பண்பாடுன்னு பேசுகிறீங்களே, அப்போ மனைவி, இணைவி, துணைவி இதெல்லாம் மக்கள் ஃபோட்டோவோடு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் துணைவி. அது இருந்துக்கிற உங்கள் லீடர்ஸ் கிடையாதா? ஏன் தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தை, எங்கள் ஊர் கண்ணதாசன் புஸ்தகத்தை, வனவாசத்தை படித்தா எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த திராவிடியன் ஸ்டாக், கேரக்டர்லெஸ் ஃபெலோஸ். அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வட இந்திய பெண்களையெல்லாம் இந்த மாதிரின்னு பேசலாமா ஒருத்தர்? அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார், எனக்கு வந்து வரி கட்டாதேன்னு சொல்ல 1 செகண்ட் ஆகும்னு. அந்த 1 செகண்டு தான் 356 பயன்படுத்தாங்க. கான்ஸ்டியூஷன் தெரியாது அவங்களுக்கு? வரி கொடுக்காதேன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல எனக்கு டைம் ஆகாதுன்னு சொன்னார். கொடுக்காதேன்னு சொல்லுங்கள். நான் முதுகெலும்பு இருக்கும்னு சொன்னால், இந்த தைரியம் இருக்கும்னு சொன்னால் மக்களை வரி கொடுக்காதேன்னு சொல்ல முடியுமா? ஓ, தனியாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். இவர் தான் சட்ட ரீதியாக 470 நாள் ஜெயிலில் இருந்தார்னு பார்த்துருக்கோம்ல. சட்ட ரீதியாக தானே இருந்தார், உள்ள நீதிமன்றம் தானே உள்ளே வச்சுது. அதனால் இப்போ ஈடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸு நம்ம திருச்சியில் 4 நாள் முன்னாடி அராஜகத்தின் உச்சக்கட்டம் தமிழ்நாடு போலீஸோட நடவடிக்கை. தே ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் தி பாய் ஸ்கவுட் ஆஃப் டிஎம்கே காவல்துறை. அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கு. இங்கே நம்ம தென்னூரில் உக்ரகாளியம்மன் கோவில், அந்த கோவிலோட சொந்த இடத்துல வந்து கோவிலுடைய தேர் திருவிழா பற்றி ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் கூட வைக்கல, அவங்க சொந்த இடத்துல. அது ஹைகோர்ட்டில் வந்து கோவிலோட இடம்னு தீர்ப்பு இருக்குது. ஆனால் அதற்காக பிஜேபியினுடைய இங்கே மாநகர ஜெனரல் செக்ரட்டரி காளீஸ்வரன் உட்பட 6 நிர்வாகிகளை ரிமாண்டு பண்ணியிருக்கு போலீஸ். வாட் இஸ் திஸ்? ஆனால் இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா? நிற்காது. நீங்கள் சாராய மந்திரி இப்போ சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆதாரங்கள், டெஃபினட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இடி ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் இறங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க, நீங்கள் 10 ரூபா கூட வச்சு விற்றதுலேருந்து இதில் இது லைசன்ஸு கொடுத்ததில் எல்லாத்துலேயும், டிரான்ஸ்போர்ட்டேஷனில், அதோடு மட்டும் இல்லை. இன்றைக்கி எந்த மாதிரியான நிலைமை இருக்குன்னா, சில இடங்களில் ரைடு பண்ணி பார்த்ததில் ஸ்டாக்கில் இருக்கிறது ரெக்கார்டில் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு ஃபிசிக்கல் ஸ்டாக் இருக்குது. அப்படின்னா பில்லு இல்லாமல் வந்திருக்கு. ஆகவே இது எல்லா விதத்திலும் வந்து, ஏன்னா காரணம் என்ன? குடிக்கிறவன் அன்றைக்கி 10 ரூபா கூட கேட்டாலும் குடிக்கிறேன்னு கொடுத்துட்டு போகிறான். அதனால் இவங்களுக்கு கொள்ளையடிப்பதுக்கு வசதியாக கொள்ளையடிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான கோடி. அந்த பணம் இருக்கிற சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா திமிரு தான் 200க்கு மேலே சீட்டு ஜெயிப்போம்னு பேசுறது. பண திமிர்.
எங்கள்கிட்ட பணம் இருக்க விலைக்கு வாங்கிடுவோம் நாங்கள் அப்படி நினைக்கக்கூடிய. ஆகவே இந்த மோசமான தீய சர்க்கார் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு விடிமோட்சம் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் கம்ப்யூட்டருக்கு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆனால் அது ஸ்கீமில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு. அதே மாதிரியாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் கம்ப்யூட்டருக்கு குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்கீமில் ஒரு டீச்சருக்கும் 15,000 ரூபா சென்டர் பணம் கொடுக்குது. ஆனால் நீங்கள் வெறும் ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க. எத்தனை ஊழல்! கொடுக்குற காசெல்லாம் வாயில் போட்டுக்கிறதா? அது இவ்வளவு மோசமான சர்க்கார். நீங்கள் வி ஆர் கலெக்டிங் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால் நீங்கள் சென்டரை எதுக்கிறதுனால அப்படி இப்படிலாம் பேச வேண்டாம் சார். நான் என்ன சொல்கிறேன், சிஎம்மாக இருந்தாலும் என்ன எக்ஸப்ஷனா? இப்போ கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரி தான் இருக்கார், வாழை கட் பண்ணிட்டாங்க மக்கள். என்ன கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே வைக்கலையா? அவங்க என்ன நான் ஜெயிலில் இருந்து சைன் பண்ணுவேன், அப்புறம் அதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் நான் சஜஸ்டிவாக எதுவும் சொல்லலை. பட் யாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. நான் கேட்குறேன், மதுரையிலே நடந்தது, அதை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்கான். மதுரையில் திருப்பரங்குன்றம் இது முதனா மூர்த்தி அண்ணா சிலைக்கு போகிறதுக்கு ஊர்வலம் போகலாமா? அப்போ அன்றைக்கி 144 இருந்தது இல்லை. 144 இருந்தால் அவர் ஊர்வலம் நடத்தலாம், நாங்கள் சேரப்படாதா கூடப்படாதா? அப்புறம் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று கூடியணும். ஆகவே இந்த அராஜகமான அழிவு சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் காவல்துறை பயன்படுத்தினால் என்ன நடக்குங்கிறதை இப்பொழுதே நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நெருக்கடி நேரும்போது இப்படித்தான் நடந்து கொண்டீர்கள் நாடு முழுக்க. அதுக்காக சா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு தவறு செய்த அதிகாரிகள், அவங்களுடைய அதிகார வரம்புகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் 77, 79 காலகட்டத்தில். இன்றைக்கி ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு தடை விதிக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் கூட நாளைக்கு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சட்டப்படி. பிகாஸ் பிஜேபி பிலீவ்ஸ் இன் டெமோக்ரஸி. அதனால் இந்த மாதிரியெல்லாம் காவல்துறை அனுமதி மறுக்கிறதுங்கிற ஆணவச் செயலில் காவல்துறை ஈடுபடக்கூடாது. இந்த புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுன்னு சொன்னான். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த 7 சீப் இருந்துச்சுன்னா என் மேலே படுத்துக்கோ. சார், யார் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினது? இட் கேம் அப் இன் 2001. அப்போ அட்டல்ஜி சர்க்கார் இருந்தது. அட்டல்ஜி சர்க்கார் தான் அதை முதலமைச்சர் கூட அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஆனால் எந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறார், பிரதமர் அப்படிங்கிறத நிறுத்திக்கிறார். இட் வாஸ் அட்டல்ஜி ஹூ போஸ்ட்போன்ட் இட் பை 25 years. இப்போது டீலிமிட்டேஷன் நாம் கொண்டு வரணும்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர் மாடலிட்டிஸ் ஃபைனல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். நல்ல வேளையாக முதலமைச்சர் இந்த திடீர்னு குழந்தை தூக்கத்தில் அழுதா, ஏமா அழுறேன்னா டீச்சர் அடிச்சுட்டாங்க, தூக்கத்தில் அடித்ததா கனவு கண்டு. அந்த மாதிரியாக ஸ்டாலின் திடீர்னு தூக்கத்தில் ஏந்து உட்காந்து டீலிமிட்டேஷன் ஏன்? உங்களோட மொழி வெறி அரசியலை மக்கள் ஏற்க மறுத்த காரணத்தால் நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நல்ல வேளையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார். அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், நோபடி நீட்ஸ் டு ஒரி, எஸ்பெஷலி தி சதர்ன் ஸ்டேட்ஸ். அவர்களுக்கு நாங்கள் ப்ரோரேட்டாவில் தான் இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதுனா பண்ணுவோம் அப்படின்னு. தேர் இன்ஸ் தி மேட்டர். உத்தரப்பிரதேசத்தோட பீகாரோட கம்பேர் பண்ணுறத நாங்கள் ஃபேமிலி பிளானிங்கை நல்ல முறையில் செயல்படுத்தினதுனால எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, அதனால் நாங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சரிதானே என் புரிதல்? சரி, இப்போ அதில் திரு ராமகோபாலன் அவர்கள், இந்து முன்னணியுடைய ஃபவுண்டர் கன்வீனர், அவர் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தார், இங்கே பாருங்கள் ஹிந்துக்கள் சீக்கிரமாக எண்ணிக்கை குறைஞ்சிருவோம், காரணம் நாம் ஹிந்துக்கள் தான் ஃபேமிலி பிளானிங் அடாப்ட் பண்ணுறோம், முஸ்லீம்கள் பண்ணுறதில்ல, ஸோ அவங்களோட பாப்புலேஷன் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு. இப்போ அதை நியாயம்னு ஏற்றுக்கிறீங்களா? அதுக்கு என்ன ரீட்ரஸல்? லெட் ஸ்டாலின் கம் அவுட். வாங்க,
விவாதம்னா ஒரு இஷ்யூக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் பாப்புலேஷன் சென்சஸ், ஃபேமிலி பிளானிங். இப்போ பாருங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு. முதலமைச்சரே திருமணத்துக்கு போனால் போடுவேன் பெற்றுக்கோ சொல்ல வேண்டி வந்துடுதுல்ல. அன்றைக்கி நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கல. தமிழன்னா ஹிந்து தமிழங்க, அவன் எண்ணிக்கை குறையிறது அப்படின்னு அன்றைக்கி நாங்கள் சொன்னோம். அன்றைக்கி நீங்கள் எங்களை பார்த்து மதவாதின்னு நீங்கள், இப்போ நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் சொல்கிறேன்னா, என்றைக்குமே இந்த பின்புத்தி இருக்க வேண்டாம், முன்னாடியே யோசித்து செய்வோம். இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்து அமைப்புகள், தேசிய அமைப்புகள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு இப்போயாவது இந்த திராவிடியன் ஸ்டாக்கு புரிஞ்சுண்டா சரி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.